என்ன பண்ணுற குட்டிமா? பூ கட்டுறேங்க, மல்லிகைப்பூ கட்டுறேன். பூ கட்டுவது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். மல்லிகைப்பூ இருக்குங்க, நேற்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து இப்போ ஒரு கட்டுறேன். எப்படி கட்டுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நூல் வந்து நான் வந்து மேட் நூலில் கட்ட மாட்டேங்க. மேட் நூலில் கட்டினா எனக்கு அப்படியே அந்த மேட் நூல் வந்து அப்படி விரிஞ்சிட்டு வந்துடும். இந்த நூலில் கட்டினா எனக்கு ஸ்டிஃபாக இருக்குங்க. அதனால் நான் இந்த நூலில், அதாவது தையல் மிஷினில் தைக்கிறேன் தெரியுங்களா, துணி தைக்கணும் இல்லையா, அந்த நூட்லேருந்து தான் எனக்கு கட்ட தெரியுங்க. அது இல்லாமல் கோன் மாதிரி இருக்குன்னு தெரியுங்களா, இப்போ திருப்பூர் கான்வென்ட்ஸ் இருக்கிறீங்களா, கோன் நூல் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த நூலில் இருந்தாலும் கட்டினாலும் நல்லா இருக்குங்க. இப்போ கட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் விட்டுறணும், கொஞ்சம் லைட்டாக நூல் விட்டுறணுங்க. விட்டுட்டு இப்படி நீங்கள் பிடிச்சிட்டுங்க. இப்படி பிடிச்சிட்டு இந்த பூ எடுத்து இதில் எடுத்து இப்போ சென்டரில் வைங்க. வச்சுட்டு இந்த பூ எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த ரெண்டு பூவையும் இப்படி சென்டரில் இப்படி கொண்டு வரணும். புதுசாக பூ கட்டி பழகிறவங்க இது பண்ணிக்கோங்க. சென்டரில் கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்குங்க. போட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. வச்சுட்டு இப்படி ஒரு நோட், அவ்வளோதாங்க. இப்படித்தான் நீங்கள் கட்டணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடுச்சு முடிச்சு. இந்த மாதிரி ஒரு பூ வச்சு அப்புறம் கொஞ்சம் நகர்த்தணுங்க. கொஞ்சம் லைட்டாக நகர்த்தி இது பண்ணி அப்புறம் மறுபடியும் இப்படி நீங்கள் உருட்டிக்கணும். கையில் உருட்டி இப்படி ஒரு நாட் போட்டிங்கன்னா முடிஞ்சது. பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக வருங்க. இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல நெருக்கமாகவும் இருக்கும். உங்களுக்கு வந்து பூ வந்து இழுத்துட்டு வராதுங்க. தலையில் வச்சா அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஈவினிங் ஆக பூ வந்து இழுத்துட்டு வருங்க. இதை அப்படியே உருட்டி இப்படி கட்டணுங்க. பாருங்க, இப்படி உருட்டி இப்படி கட்டணும். பூ கட்ட எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பூ கட்ட தெரியாதுங்க. முல்லைப்பூ இருக்குது இல்லைங்களா, முல்லைப்பூ காம்பில் தான் கட்டி பழகினேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜாதி முல்லை காம்புலையும் நீங்கள் கட்டி பழகலாம். அதுக்கப்புறம் தான் நான் மல்லிகைப்பூவில் கட்ட ஆரம்பித்தேங்க. நம்ம கட்டின பூ வாங்குறதுக்கு இப்படி வாங்கி நம்ம கட்டிக்கிட்டால் நம்மளுக்கு ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நம்ம பூ கட்டியும் பழகின மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் பூ இருந்தாலும் நீங்கள் இப்படி கட்டி பழகலாம். பூ கிடச்சிதுன்னா முல்லைப்பூ வந்து வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இப்படி மல்லிகைப்பூ வேணும்னா மல்லிகைப்பூ கட்டி பழகுங்க. மல்லிகைப்பூவில் காம்பு சின்ன காம்பாக நீங்கள் கட்டக்கூடாதுங்க, பெரிய காம்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இது மாதிரி சின்ன காம்பு வச்சிங்கன்னா உங்களுக்கு கட்டி பழகிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மொக்கு காம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இது மாதிரி கட்டி பழகினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. புதுசாக கட்டி பழகிறவங்க நீங்கள் வந்து பெரிய காம்பாக வந்து கட்டி பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட சின்ன காம்பு கட்டிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஈஸியாக சின்ன காம்பு வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். மல்லிகைப்பூ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சு அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி போட்டுருங்க. அரிசி போட்டு ஒரு வெள்ளை கிளாத் எடுத்து அதில் வந்து பூவை வச்சு ரவுண்டாக நீங்கள் சுற்றி வச்சுக்கணும். ரவுண்ட் ஷேப்பில் சுற்றி அதை வச்சு அதுக்கப்புறம் அந்த வெள்ளை துணியை எடுத்து செம்படத்தில் போட்டு அடியில் வந்து அரிசிங்க, பச்சரிசியோ இல்லை நம்ம வீட்டில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியோ ஏதாவது ஒரு அரிசி நீங்கள் போட்டு அடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா 1 வீக் ஆனாலும் பூ வந்து கெட்டு போகாதுங்க, வாடாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்குங்க. இப்போ ஃபங்க்ஷன் டைம்லாம் நீங்கள் வந்து பூ கட்டி பழகிக்கலாம். பூ கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் போய் 100 ரூபா ஒரு முழம் 100 ரூபான்னு சொல்லுவாங்க, 100 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க. சீசன் ஃபெஸ்டிவல் டே அதுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும். நீங்கள் கட்டி இப்படி ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1 வீக் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது முல்லைப்பூலாம் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் வரைக்கும் கூட வருங்க. மல்லிகை வந்து உங்களுக்கு 1 வீக் தான் வரும். நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வைக்கலாங்க.
அதை நீங்கள் வந்து மொக்கா பார்த்து வாங்கிக்கோங்க. பூ வந்து மேக்ஸிமம் மொக்கா இருக்கிற மாதிரி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் நான் வருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழம் இது பூ லைட்டாக இதாகிடுச்சுங்க, கட் ஆகிடுச்சு. ஜாயின் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து மொக்கா கட்டினா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். வெடிச்சனால உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்குங்க. பாருங்க, எனக்கு ஒரு 1/2 முழம் பக்கமாக வந்திருக்கு. இது ஃபுல்லாக கட்டினா எனக்கு 1 முழம் வருங்க. பெண்களுக்கு பூவே வந்து தனி அழகுங்க. அதில் மல்லிகைப்பூ வச்சா ரொம்ப பிடிக்குங்க. அது நாளைக்கு ஃப்ரைடே, பூ கிடைக்காதுங்கிறதுனால நான் நேற்றே வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி 1 முழம் கட்டி வச்சுருக்கேங்க. இது மறுபடியும் இப்போ நேற்றே கட்டியிருந்தால் உங்களுக்கு எனக்கு ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் வெடிச்சனால உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்தனால கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகாக வருது பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி கட்டி பழகிறதுன்னு பழகிட்டிங்களா? இனிமேல் உங்களுக்கு பூ கட்டணும்னா இந்த வீடியோ இது மாதிரி கட்டி பழகுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நான் நல்ல வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், நல்ல வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.